என்ன சீமான் தம்பிகளா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? தனிப்பட்ட முறையில வந்து எனக்கு மெசேஜ் போட்டு கேவலமா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. இதோட நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னா நான் வேண்டாம், எதுக்கு ஒரே ஒரு பர்சனை மட்டும் திருப்பி நம்ம ரிப்பீட்டடா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சீமானை பத்தி பேசுறேன். எனக்கு சீமானை பத்தி பேசுறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது. சீமான் பண்ற கேவலமான விஷயத்த பத்தி தான் பேச போறேன். சும்மா வந்து உங்க சாட்டை மாதிரி வந்துட்டு விஜயை வச்சு வந்து சும்மா ஏதோ உளறிக்கிட்டு அதுல காசை பார்த்துக்கிட்டு ஃபாலோவர்ஸ் ஏத்தணும்னு நினைச்சிருந்தா நானும் என்னைக்கோ வந்து ஃபாலோவர்ஸ் ஏத்திருக்கலாம், காசையும் பார்த்துருக்கலாம். எனக்கு அது தேவையில்லை. திருப்பி நான் சொல்றேன் தம்பிகளா, இதோட நிப்பாட்டிக்கோங்க. தம்பிகளை பர்சனலா வந்து என்ன திட்டுறது மட்டும் இல்லாம என் குடும்பத்தையும் சேர்த்து திட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுவும் சொன்ன வார்த்தையை திருப்பி ரிப்பீட்டடா ஒரு 4-5 வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த 4-5 வார்த்தையை நான் வந்து எடுத்து தனிப்பட்ட முறையில அதை வந்து செய்யுள் மாதிரி எடுத்து உங்களுக்கு நான் சொன்னேன்னா அவ சொன்னவை எல்லாமே தூக்க மாற்ற அளவுக்கு என்னால சொல்ல முடியும். ஏன்னா நான் இதெல்லாம் கடந்து வந்துட்டோம். அதனால இப்ப வந்து புதுசா வந்து நீங்க வந்து இந்த உங்களுக்கு லைட்டு பிடிக்கணுமா போய் பிடிச்சுக்கோ. என்கிட்ட வந்து விளக்கு பிடிக்க சொல்றது தப்பு தம்பிகளா. சீமானை பத்தி பேசுறதுக்கு ஒரு புத்தகம் தேவையில்ல, நிறைய புத்தகங்கள் எழுதலாம் சீமானை பத்தி. ஏன்னா 14 வருஷமா என்னத்தை கலட்டி இருக்கிறாப்புலன்னு கேட்டோம்னா ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து சொல்றேன். இந்த தமிழ் தேசியம் சொல்லிட்டு பேசி மக்கள் என்னோட குழந்தைகள் மனசுல வந்து விஷத்தை விதைச்சு வச்சிருக்கிறாப்புல. தமிழ் தேசியம் சொல்லி என்னோட குழந்தைகள் மனசுல விஷத்தை விதைச்சு வச்சிருக்கிறாப்புல. என்னன்னா இதே சீமான் சொன்னதுதான். சீமான் வந்து என்ன சொன்னா கிறிஸ்டின் வந்து எல்லாருமே வந்து ஜெருசலத்துக்கு ஓடி போயிடணும். ஏன்னா கிறிஸ்டினா இருக்கிற யாருமே வந்து தமிழே இல்லை. அதே முஸ்லீம் எல்லாருமே வந்து தமிழே இல்லை, எல்லாருமே வந்து சவுதி அரேபியாவுக்கு ஓடி போயிடணும். இப்ப யாருக்கிட்ட போய் ஓட்டு பிச்சை கேட்டுட்டு இருக்கிற இந்த சீமான் கூட்டங்கள், இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு தம்பிகளா. இப்ப கூட 232 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை ஒண்ணு தயாரிச்சு விட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் நான் கேட்க ஆரம்பிச்சுன்னு வைங்க, எல்லாம் தாங்குவீங்களா? அதனால இதோட மூடிட்டு அவ வேலை என்ன இருக்கோ உன்னோட குடும்பத்தை போய் பாரு. எவ்வளவோ வேலைகள் இருக்கும், நல்ல வேலைகளை பாரு, நல்ல படி, நிறைய விஷயங்களை பண்ணு. அதை விட்டு என்னைய ஒருத்தனை டார்கெட் பண்ணி திட்டுறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் மக்களுக்காக பேசுறேன், நீ உன் தலைவனுக்காக வெட்டியா பேசிக்கிட்டு இருக்க. இதோட நிப்பாட்டிக்கோங்க.